ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, செம்பருத்தி பூ இல்லைனா அந்த செம்பருத்தி பூவோட பவுடர். இது ரெண்டில் உங்களுக்கு எது கிடைக்குதோ, செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுன்னா ரொம்ப நல்லது. எங்கேயாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, இல்லை உங்கள் வீட்டிலேயே செம்பருத்தி பூ இருக்குன்னா அதை மிஸ் பண்ணிடவே செஞ்சிடாதீங்க. அவ்வளோ பெனிஃபிட் அது பெண்களுக்கு. குறிப்பாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது என்னெல்லாம் நல்லது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வெந்தய டீ எடுக்க முடியாதவங்க, நீங்கள் மார்னிங்கில் வெந்தய டீக்கு பதிலாக இதை எடுக்கலாம். இல்லை நான் வெந்தய டீ எடுத்துட்டேன், ஆல்ரெடி நான் ரொம்ப நாளாக எடுக்கிறேன், ஆனால் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றவங்க வெந்தய டீ ஒரு 3 டேஸ், இது ஒரு 4 டேஸ், அந்த மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். ட்ரீட்மெண்ட் போகிறவங்களும் எடுத்துக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எடுக்க வேண்டாம், மற்றபடி எல்லாருமே எடுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, சிலருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் கம்மியாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது வெஜைனல், எனக்கு டிஸ்சார்ஜே ஒயிட்டே வரமாட்டுது, வெள்ளைப்படுதலே இல்லை அப்படின்றவங்க இதை தாராளமாக எடுக்கலாம். எதனால் அப்படின்னா, இதில் ஈஸ்ட்ரோஜனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையா நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப லோவாக இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லாமல் ட்ரையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் ஆன ஒரு 2-3 நாள்லேருந்தே இதை நீங்கள் ஓவலேஷன் வரைக்கும் அட்லீஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸ்ட்ரோஜன் சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகி ஒயிட் டிஸ்சார்ஜ் உங்களுக்கு கரெக்டாக நடக்கும், ஓவலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் ஈஸ்ட்ரோஜன் இருக்கனால இது எக் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு தெரியும்ல, பீரியட்ஸ் ஆனதுலேருந்து ஓவலேஷன் வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் இருந்தால்தான் எக் க்ரோத் அண்ட் ஓவலேஷனுக்கு நடக்கும். அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி நிறைய இருக்குது. கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமின் சி. நம்ம ஆரஞ்சு சாப்பிட்ணும், நெல்லிக்காய் சாப்பிட்ணும், மாதுளை சாப்பிட்ணும்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் காரணம் அதில் விட்டமின் சி இருக்குது. அந்த விட்டமின் சி இந்த செம்பருத்தி பூலையும் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் பழங்கள் சாப்பிட முடியல அப்படின்றவங்க இதை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, இப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் சரியான நேரத்தில் சரியான அளவு உடம்புல இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இதை எடுக்கும்போது அந்த ஹார்மோன் பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இது பாடியில் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்தால் தான் நம்மளுக்கு பாடியில் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த யோகா, எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு உடம்புல கர்ப்பப்பைக்கு நிறைய ரத்த ஓட்டம் நல்லா போய் நல்ல எக் க்ரோத் இம்ப்ளான்டேஷன்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது நிறையவே இருக்குது. இது ரொம்ப முக்கியம். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றது ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக இந்த கருமுட்டை வளர்ச்சியில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்குது. அதே மாதிரியே வெயிட் லாஸ்க்கும் இது ஹெல்ப் பண்ணும், நம்ம பாடியில் சுகர் லெவலை ஈக்குவலாக வைக்கிறதுக்கு. ஸோ நம்ம இப்போ வெந்தய டீ, மின்ட் டீ, பட்டைப்பொடி டீ இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, அந்த ஹார்மோன் வெயிட்டில் அந்த இன்சுலினை சீராக்கிறதுக்கு, அந்த சுகர் உடம்புல ஏற விடாமல் நம்மளோட சுகர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அது பண்ணினாலே வெயிட் நமக்கு பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கும் பார்த்திங்கன்னா இது ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி அது ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பீரியட்ஸ் அப்போ இது எடுக்கும்போது பீரியட்ஸோட பெயினும் நமக்கு அடிவயிறில் குத்துறது இந்த மாதிரி வலியும் பார்த்திங்கன்னா இதுக்கு கம்மியாகும். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் ஆனால் நான் சொன்ன மாதிரி 2-3ஆவது நாள்லேருந்து ஓவலேஷன் வரைக்கும் இந்த ஹைபிஸ்கஸ் டீ, செம்பருத்தி பூ டீ நீங்கள் எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு பூவாக கிடைக்கிது அப்படின்னால 1-2 பூ நீங்கள் பிச்சு போட்டு தண்ணி ஒரு டம்ளரில், பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அது கூட லெமன் இல்லைனா இஞ்சி இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், இனிப்பு சேர்க்காமல். பூ கிடைக்கல அப்படின்றவங்க பவுடர் பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கும், ஹைபிஸ்கஸ் பவுடர்னே கிடைக்கும். அது கொஞ்சம் நல்ல தரமானதாக வாங்கி, நல்ல ரிவ்யூ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும், அதில் நல்ல ரிவ்யூ பார்த்து நீங்கள் வாங்கி அது யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் அப்படின்னா ஒரு ஸ்பூன் பவுடர் ஒரு மீடியம் சைஸில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்து அதே மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு நீங்கள் இதை எடுக்கலாம். இது வெறும் வயிறுன்னு கிடையாது, காலையில் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக அதை நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு காலையில் என்னால் இதை எடுக்க முடியலன்னா ஆஃப்டர்நூன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஃபுட்டு ஒரு 1 ஹவருக்கு அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். ஈவினிங் கூட இதெல்லாம் எடுக்கலாம். ஏன்னா இந்த டீ ஈஸியாக உங்களுக்கு உடம்புல லிக்யூடுன்றனால உங்களுக்கு அப்சர்வ் ஆயிரும். ஸோ மற்ற இந்த சீட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் காலையில் எடுக்கணும். இது நீங்கள் ஈவினிங் கூட எடுத்துக்கலாம். இதோட பெனிஃபிட் ரொம்ப நிறையா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதாவது குழந்தை உருவாகணுன்றதுக்காக மட்டும் நான் சொல்லலை, நம்ம உடம்புக்கு இது நல்லது. இதோட பெனிஃபிட் நமக்கு இவ்வளோ இருக்குன்னு தெரியும் போது உங்களுக்கு இது எடுக்கும்போது இது டைரெக்டாக இல்லாட்டியும் நான் சொன்ன மாதிரி இன்டைரக்டாக விட்டமின் சி நீங்கள் எடுக்கும்போது குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிற அந்த ஈஸ்ட்ரோஜன் கிடைக்கும்போது எக் க்ரோத் உங்களுக்கு சீக்கிரம் நடக்கும்.
ஸோ உங்களுக்கு வெயிட் ஆகாமல் நிறைய வெயிட் கெயின் ஆகாமல் பிசிஓடி இருக்கவங்களுக்குலாம் வெயிட் கெயின் ஆகும்ல, இது எடுக்கும்போது கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.